அவ வாழ்க்கையில எதுவுமே அவளுக்கு சரியா அமையல. இந்த வாழ்க்கையில அவ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னும், நீ நினைச்சது எல்லாமே இனி மாறப்போகுதுன்னு நெருப்பு என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ பல விஷயங்களை இவ்வளவு நாளா கடந்து வந்திருக்க. உன்னை நேசிக்க கூடிய ஒரு காதலுக்குள்ள நீ இப்பதான் நுழைஞ்சிருக்க. அதை பாக்குறப்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கு. இப்பதான் சூரிய உதயத்தை பாக்குற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கு. உன்னை காதலிக்கிற நபரை மட்டும் நீ கண்டுபிடிக்கல, இப்ப உன்னை புரிஞ்சுக்கிற, உன்னை மதிக்கிற, உன் கூடவே இருக்கிற, உன்னோட இந்த மோசமான நகைச்சுவைக்கெல்லாம் சிரிக்கிற ஒருத்தரை நீ கண்டுபிடிச்சிருக்க. அப்படிதான் சொல்லணும் பிரியங்கா, நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நெருப்பவரு இந்த வாழ்த்தை சொல்லியிருக்காரு. பிரியங்கா அவங்களுடைய திருமணம் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்திருக்கு. ஆனா இந்த திருமணத்துல மாக்காப்பா அவரை காணல அப்படிங்கிற கேள்வியை மட்டும் கேட்டுட்டு இருந்தாங்க. ஒருவேளை மாக்காப்பா அவரு வெளியே எங்கேயாவது போயிட்டாரா, வேற ஏதாவது ரீசனா அப்படிங்கறதெல்லாம் தெரியல. பிரியங்கா அவங்க இன்வைட் பண்ணிருப்பாங்க கண்டிப்பா, ஆனா வேற ஏதாவது ரீசனா இருக்கும், ஷூட்டிங்ல இருந்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குங்க. ஸோ இதை பத்தி உங்களோட கமெண்ட் என்னவோ அதையும் ஷேர் பண்ணுங்க.